இன்னைக்கு வந்து வெட்டிங் ஃபோட்டோகிராஃபி சுச்சுவேஷன் எப்படி இருக்கு, ஒரு புதுசாக வந்து இந்த ஃபீல்டில் என்டர் ஆகிறவங்க வந்து என்னென்ன மாதிரி விஷயங்களை வந்து அவங்க வந்து கவனிச்சு பண்ணணும். அதே மாதிரி இந்த கொலாபரேட்டிவ் ஷூட் அப்படிங்கிறது, கொலாப் ஷூட் அப்படின்னு நம்ம சொல்லக்கூடிய விஷயம் நல்லதா கெட்டதா, அதுக்கான லிமிட்ஸ் என்ன அப்படிங்கிறத பற்றி நான் சொல்ல போகிறது கிடையாது. இந்த ஃபீல்டில் ரொம்ப வருஷமாக எக்ஸ்பீரியன்ஸ்டான ஒரு ப்ரொஃபஷனல் ஃபோட்டோகிராஃபர், அதே மாதிரி அவர் ஒரு இன்ஃப்ளூயன்சர் மிஸ்டர் பத்மன் ஃபோட்டோகிராஃபி, அவரை தான் இன்னைக்கு நம்ம சேனலில் வந்து இதை பற்றி பேச கூப்பிட்ருக்கோம். அவர் வந்து நிறைய விஷயங்களை வந்து உங்களோட ஷேர் பண்ண போகிறாரு. அது கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். கொஞ்சம் வந்து லென்த்தான வீடியோ, ஆனால் அந்த வீடியோ வந்து ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஏன்னா இது டெஃபினட்டாக உங்களுக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதே மாதிரி மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோவை பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணுங்கள். என் பேர் பத்மன் ஃபோட்டோகிராஃபி. நான் வந்து 2014 ப்ரொஃபஷனலாக ஃபோட்டோகிராஃபி கரியர் ஸ்டார்ட் பண்ணி ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கேன். ஆல்மோஸ்ட் ஒரு டெக்கேட் பாஸ் பண்ணிட்டோம். ஸ்டார்டிங்கில் வெட்டிங் தான் மேஜராக ஓரியன்ட் பண்ணி நான் கான்சன்ட்ரேட் பண்ணிட்டு இருந்தாலும், லைக் வெறும் வெட்டிங் ஃபோட்டோகிராஃபர் தானே அப்படின்ற மாதிரி கிண்டலாக ஃப்ரெண்ட்ஸ் சொன்னதை வச்சு நான் வந்து ஓகே நம்ம டிஃப்ரெண்ட்டாக பண்ணுவோம், யூனிக்காக பண்ணுவோம் அப்படின்ட்டு அன்றைக்கி வந்து ஃபேஷன் ஃபோட்டோகிராஃபி அண்ட் கிரியேட்டிவ் ஃபோட்டோகிராஃபிலாம் ஸ்டார்ட் பண்ணேன். அப்போ அந்த அனிமல்ஸ் வச்சு எடுக்கிறது, ரொம்ப கிரியேட்டிவ் லைட்டிங் வச்சு எடுக்கிறதுலாம் நிறைய பிளான் பண்ணி ஸ்டார்ட் பண்ணிட்டு இருந்தேன். ஆல்மோஸ்ட் 10 இயர்ஸ் போயிடுச்சு. இப்போ நம்ம ஜேர்னியில் நம்ம இப்போ எங்கே இருக்கோம் அப்படின்னா, பத்மன் ஃபோட்டோகிராஃபின்னு ஒரு பிராண்ட் நடத்திட்டு இருக்கேன். வி மேஜர்லி கான்சென்ட்ரேட் ஆன் வெட்டிங்ஸ், அப்புறம் ஃபேஷன்ஸ், இ-காமர்ஸ், அது போக இண்டஸ்ட்ரியல் ஷூட்ஸும் எடுத்துகிட்டு இருக்கோம், ப்ராடக்ட் ஷூட்ஸும் எடுத்துருக்கோம். ஸோ ஒரு மல்டிபிள் பிளாட்ஃபார்மை டிவைட் பண்ணி ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஸ்டார்டிங்கில் வந்து ஒரு ஃபோட்டோகிராஃபராக ஒரு ஹாபியாக ஸ்டார்ட் பண்ணியிருந்தாலும் அதுக்கு ப்ரொஃபஷனாக கன்வெர்ட் பண்ணி இன்றைக்கி ஒரு மல்டிபிள் பிளாட்ஃபார்மில் ஒர்க் பண்ணிவிட்டு அதோட எக்ஸ்பீரியன்ஸை பற்றியும் அந்த ஜேர்னியை பற்றியும் உங்களுக்கு ஷேர் பண்ணலான்னு வந்திருக்கேன். ஆஸ் அ ஃபோட்டோகிராஃபராக நீங்கள் என்னென்ன பில்ட் பண்ணணும், என்னென்ன வந்து பண்ணியிருக்கக்கூடாது அப்படின்றதெல்லாம் எனக்கு தெரிஞ்ச இதெல்லாம் நான் சொல்கிறேன். அண்ட் ஆப்வியஸ்லி எல்லாருக்குமே அந்த பாயிண்ட் ஆஃப் வியூ மாறும். ஸோ தப்பாக இருந்ததுன்னா ஓகே கீழே கமெண்ட் பண்ணுங்கள், கரெக்டாக இருந்ததுன்னா இதை ஃபாலோ பண்ணுங்கள். உங்களுக்கு ஒரு பெட்டர்மெண்ட்டான ஃபியூச்சர் இருக்கும் ஃபோட்டோகிராஃபியில் அப்படின்றது தான் என்னோட பாயிண்ட். ஃபீல்டு இன்னைக்கு எப்படி இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா, என்ன கேட்டிங்க அப்படின்னா திஸ் இஸ் அ கோல்டன் ஏஜ் இன் ஃபோட்டோகிராஃபி அப்படின்னு சொல்லுவேன். நான் வந்து ஃபிலிமில் வந்து கற்றுக்கிட்டேன், அங்கேருந்து டிஎஸ்எல்ஆரில் ஒர்க் பண்ண ஆரம்பித்தேன். இப்போ மிரர்லெஸ்க்கு அடாப்ட் ஆகிருக்கேன். பட் இன்னைக்கு வர யங்ஸ்டர்ஸ்க்கு வந்து டேரெக்டாக அவங்க மிரர்லெஸ் வரலாம். டு த எக்ஸ்டென்ட் என்ன ஆயிடுச்சுன்னா ரொம்ப ஈஸி ஆயிடுச்சு அவங்களுக்கு ஒர்க்கு. எனக்கு நான் ஸ்டார்ட் பண்ணும்போது ஃபோக்கஸ் பாயிண்ட்டே 12 தான் இருக்கும் கேமில். நாங்கள் அந்த பாயிண்ட்டை வச்சு தான் ஃபோக்கஸ் பண்ணிட்டு ஒரு டிப்ஸ் நியூன்சஸ்லாம் யூஸ் பண்ணுவோம், ட்ரிக்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணுவோம் ஃபோக்கஸ் பண்ணுறதுக்குலாம். இன்னைக்கு அப்படியெல்லாம் இல்லை, ரொம்ப ஈஸியாக ஒர்க் பண்ணுறோம், ரொம்ப ஈஸியாக நம்ம எக்ஸ்பெக்டட் அவுட்புட் எடுக்கிறோம். ஒரு சின்ன இன்ஸ்டன்ஸ் தான் சொல்லணும்னு பார்க்குறேன். நான் வந்து ஒரு வாட்டி எனக்கு ரொம்ப லோ லெவல் ஷாட் வேணும்ட்டு தரையில் ஃப்ளாட்டாக படுத்துட்டு என்னோட டிஎஸ்எல்ஆரில் எடுத்தேன். அப்போ ஸ்க்ரீன் ஃப்ளிப் பண்ணுறதெல்லாம் இல்லை, ரொம்ப நேரம் தலை இப்படி தூக்கி வச்சு கொஞ்சம் எந்திரிச்சிருந்ததும் மயங்கிட்டேன். இது லிட்டராக நடந்தது. இன்னைக்கு வர ஃபோட்டோகிராஃபர்ஸ் லோ ஆங்கிள் வேணும்னா நம்ம ஈஸியாக எடுத்துக்கிட்டு இருக்கோம். ஸோ ஃபோட்டோகிராஃபி இவால்வ் ஆகிற மாதிரி அது எவ்வளோக்கு இவால்வ் ஆகுதோ அவ்வளோ ஈஸியாக ஆகிடுச்சு ஃபோட்டோகிராஃபி. இன்னைக்கு வர ஃபோட்டோகிராஃபர்ஸ்க்கு வந்து இது ஒரு கோல்டன் ஏஜ் ஃபோட்டோகிராஃபின்றது. நீங்கள் என்ன கேம் வாங்கினாலும் சரி, என்ன மிரர்லெஸ் எடுத்தாலும் சரி, அது வந்து செம்ம பர்ஃபார்மன்ஸ் பண்ணுது. ப்ளஸஸ் நிறைய இருக்குது மைனஸஸை விட. நாங்கள் ஸ்டார்ட் பண்ணும்போது மைனஸஸ் நிறைய நாங்கள் கணக்கெடுத்தோன்னா, பட் இன்னைக்கு ப்ளஸஸ் நிறைய. ஸோ தாராளமாக வந்து இன்னைக்கு ஃபோட்டோகிராஃபி ஃபீல்டில் என்ட்ரு ஆகலாம், ஸ்டார்ட் பண்ணலாம் கெரியரை. அண்ட் கெரியர் பில்ட் பண்ணணும்னு நினச்சாங்கன்னா அதுக்கான பிளாட்ஃபார்ம் வந்து நல்லா ப்ராடாகிடுச்சு. ஒரு நேரோ லைனாக இருந்த பிளாட்ஃபார்ம் வந்து இன்னைக்கு ரொம்ப ப்ராடாகிடுச்சு. வெட்டிங்ஸ் மட்டும் கிடையாது, அப்பார்ட் ஃப்ரம் வெட்டிங்ஸ் வி ஹேவ் ப்ராடக்ட்ஸ் இருக்குது, இ-காமர்ஸ் இருக்குது, ஃபேஷன்ஸ் இருக்குது, கமர்ஷியல்ஸ் இருக்குது, எல்லாத்துக்குமே இன்னைக்கு ஃபோட்டோகிராஃபி தேவை. ஸோ வந்து பெரிய ப்ராடான ஃபீல்டில் என்ட்ரு ஆகிறோம். ஸோ கான்ஃபிடென்ட்டாக என்ட்ரு ஆகலாம் அப்படின்றதான் என்னோட தாட். ஸோ இன்னைக்கு வந்து இந்த ஒரு கிளைண்ட்டை வந்து எப்படி வந்து ஒரு யங் ஃபோட்டோகிராஃபர், இப்போ நீங்க சொன்ன மாதிரி கேமரா மட்டும் பார்த்தாது, இப்போ பிஸ்னஸ் ஸ்கில்ஸ், மார்க்கெட்டிங் ஸ்கில்ஸ் தேவைப்படுது. ஒரு ஃபோட்டோகிராஃபரே ஒரு கண்டென்ட் கிரியேட்டரா மாறுற ஒரு சிச்சுவேஷன் தான் இருக்கு எல்லாத்துலயுமே. ஸோ அவங்களுக்கு வந்து நீங்க என்ன எப்படி வந்து இந்த ஃபீல்ட்ல வந்து என்டர் ஆகும்போது எப்படி என்ன சஜஸ்ட் பண்ணுவீங்க? விஷயம் என்னன்னா, உங்களோட ஃபர்ஸ்ட் கிளைண்ட் வந்து ஃபர்ஸ்ட் பர்சன் தான் கிளைண்ட். ஃபர்ஸ்ட் பர்சன் நான் என்ன சொல்றேன்னா, உங்களை இருக்கிற சுற்றி இருக்கிற உறவினர், ஃப்ரெண்ட்ஸ், அவங்க தான் ஃபர்ஸ்ட் பர்சன். அவங்க தான் உங்களோட இனிஷியல் கிளைண்ட்டாக இருப்பாங்க. நீங்கள் கேம் வாங்கினதும், நான் வந்து கேம் இன்னைக்கு வாங்குறேன், மறுநாள் என் ஃப்ரெண்டோட அக்காவுக்கு வந்து சீமந்தம், மறுநாளே எடுத்தேன் ஈவெண்ட்டு. லைக் அது வந்து எனக்கு அது நான் எதிர்பார்க்கவே இல்லை. எனக்கு அவங்களுக்கு நாளைக்கு ஈவெண்ட் இருக்குது வீட்டில், அவங்க ஃபோட்டோகிராஃபர் பிளான் பண்ணலை, அதெல்லாம் எதுவும் எதிர்பார்க்கல. நான் கேம் இன்னைக்கு வாங்கியிருக்கேன்னு சும்மா ஒரு டெக்ஸ்ட் போட்டேன் என் ஃப்ரெண்டுக்கு, அப்போ நாளைக்கு எங்கள் வீட்டில் ஒரு ஃபங்க்ஷன் இருக்கு வந்து எடுத்துக்கூட அப்படின்னு. அவ்வளோதான் அவனோட இனிஷியல் ரெஸ்பான்ஸ், அப்படி தான் இருந்தது. ஸோ இங்கே ஃபர்ஸ்ட் பர்சன் வந்து ஈஸியாக கிடச்சிருவாங்க எல்லாருக்குமே. அது செகண்ட் பர்சன், தேர்ட் பர்சன், ஃபோர்த் பர்சன் அப்படி போகும்போது தான் பிஸ்னஸ் வந்து அவங்களுக்கு வந்து தெரிஞ்சுக்கணும். நீங்கள் எவ்வளோக்கு ஒரு நல்ல டெக்னீஷியனாக க்ரோ ஆகுறீங்களோ, அட் த சேம் டைம் நீங்கள் ஒரு நல்ல பிஸ்னஸ் மேனாகவும் க்ரோ ஆக பார்த்துக்கணும். நீங்கள் பிஸ்னஸ் மேனாக க்ரோ ஆகலைன்னா எவ்வளோ சவுண்டான டெக்னீஷியனாக இருந்தாலும் உங்களோட அவுட்புட் வெளியே தெரியாது. நிறைய ப்ராஜெக்ட்ஸ் வந்தால் தான் நீங்கள் எடுக்க முடியும், அவுட்புட் வெளியே காட்ட முடியும். ஸோ இனிஷியலாக நான் சொல்கிற இது என்னன்னா, ஃபர்ஸ்ட் பர்சன் உங்களுக்கு கிடைக்கிறாங்கல்ல, அவங்கள யூட்டிலைஸ் பண்ணிக்கோங்க. பட்ஜெட் வைஸோ அதெல்லாம் வந்து நீங்கள் கான்சென்ட்ரேட் பண்ணாமல் ஃபர்ஸ்ட் பர்சன் உங்களுக்கு யார் உங்களுக்கு ப்ராஜெக்ட்ஸ் கொடுக்குறாங்களோ யூட்டிலைஸ் பண்ணிக்கோங்க. ஒரு நல்ல நீட்டான ப்ரொஃபைல் கிரியேட் பண்ணிக்கோங்க ஃபர்ஸ்ட்டு.
ஆப்வியஸ்லி இப்போ உங்களுக்கு இன்ஸ்டாகிராம் வந்து நீ நிறைய பெரிய பிளாட்ஃபார்மாக இருக்குது, உங்களை வந்து பிங் பண்ண போகிறாங்க ஒருத்தங்க, எனக்கு வந்து ஃபோட்டோகிராஃபி சர்வீஸ் வேணும்ட்டு. அவங்க கண்டிப்பாக உங்கள் ப்ரொஃபைலை பார்த்துட்டு உங்கள் அவுட்புட்ஸை பார்த்துருப்பாங்க, பார்த்துட்டு தான் உள்ளே வராங்க. யாருமே பார்க்காம டைரெக்டாக வந்து நீ ஃபோட்டோகிராஃபி எனக்கு ஒர்க் பண்ணி விடுன்னு கேட்க போகிறதில்ல. ஸோ நீங்கள் பண்ணுற ஒர்க் ஏதோ ஒரு பாயிண்ட் அவங்களுக்கு பிடிச்சிருக்கு, ஸோ உள்ளே வராங்க. அதை பிஸ்னஸாக கன்வெர்ட் பண்ணணும். கிளையண்ட்டோட ஐடியா என்ன, கிளையண்ட்டுக்கு வந்து என்ன பட்ஜெட் இருக்குது, அந்த மாதிரி கொஞ்சம் ஃப்ளெக்சிபிளாக கொஞ்சம் நீங்கள் வந்து கிளையண்ட்டோட ஒரு கான்வர்சேஷன் வச்சுட்டு கேட்டிங்கன்னா ஈஸியாக இருக்கும். இன்றைக்கி என்ன ஆயிடுச்சுன்னா கார்பரேட் நிறைய வந்துருச்சு ஃபோட்டோகிராஃபி உள்ள. அவங்க எல்லாம் ஃபிக்ஸேட்டட் பேக்கேஜஸ் அண்ட் ஃபிக்ஸேட்டட் பிடிஎஃப்ஸ் ஒரு டிசைன்ஸ்லாம் வச்சுக்கிட்டு ரொம்ப கிராண்டாக வந்து அப்ரோச் பண்ணுறாங்க. பிகாஸ் அவங்களுக்கு டிஃப்ரெண்ட் செக்டாருக்கு டிஃப்ரெண்ட் பர்சன்ஸ் இருப்பாங்க. ஒரு பிஆர் டீம் இருக்கும், அவங்க வந்து பப்ளிக் ரிலேஷன்னா கிளையண்ட் வரதை அவங்களே டீல் பண்ணிப்பாங்க தனியாக. ஒரு ஃபோட்டோகிராஃபர் போய் டேரெக்டாக அந்த கிளையண்ட்டை பார்க்க கூட மாட்டாங்க, பேச மாட்டாங்க. பட் வளர்ந்து வர ஃபோட்டோகிராஃபர்ஸ் இப்போ நான்லாம் வந்து என் கிளையண்ட்டை நானே தான் ஃபேஸ் பண்ணுறேன். நான் நேரடியாக போவேன். சொல்ல போனால் வந்து நான் ஸ்டார்டிங்கில் வந்து ஒரு சின்ன ஒரு காம்பேக்ட் ஆல்பம் போட்டு வச்சுருப்பேன், ஒரு சாம்பிள் ஆல்பமாக. என்னோட ஒர்க் எல்லாமே இருக்கும். என்னதான் ஃபர்ஸ்ட் பர்சன் நம்ம சொந்தக்காரங்க அப்புறம் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கொடுத்தாலும் அதுக்கப்புறம் செகண்ட் பர்சன் தேர்ட் பர்சன் மாறும். நம்மளுக்கு வந்து ரெக்கமெண்ட் பண்ணுவாங்க, பட் நீங்கள் அவுட்புட் காட்டணும்ல. அப்போ ஒரு சாம்பிள் ஆல்பம் வச்சுக்கிட்டு நான் வீட்டுக்கு எடுத்துகிட்டு போய் காட்டுவேன். வீட்டில் உட்காந்து அவங்களுக்கு என்னோட ஒர்க் எல்லாத்தையுமே காட்டி ஒரு 1 or 2 hour பேசுவோம். நாங்கள் பேசி எக்ஸ்பிளைன் பண்ணுவேன். அது என்ன ஒரு சின்ன ஒரு 10K ஒரு 20K பர்த்டே இவெண்ட்டாக கூட இருக்கட்டும், நான் உட்காந்து அவங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுவேன். நான் இதெல்லாம் பண்ணுறேன், இப்படி பண்ணுறேன், உங்களுக்கு வந்து இவ்வளோ தூரம் என்னோட அவுட்புட் இருக்கும், குவாலிட்டி இதை மெயின்டைன் பண்ணுறேன், பிரிண்ட்ஸ் இப்படி இருக்கும் அப்படின்ட்டு. ஸோ கிளையண்ட்டை கன்வின்ஸ் பண்ண கற்றுக்கோங்க. கன்வின்ஸ்லாம் நீங்கள் எதுவும் ஏமாற்ற போகிறதில்ல, பட் நீங்கள் என்ன சொல்ல வரீங்களோ அதை தெளிவாக சொல்லுங்கள். இந்த அவுட்புட் என்கிட்ட நீங்கள் கொடுத்தீங்கன்னா இந்த ப்ராஜெக்ட்டை நான் கான்ஃபிடென்ட்டாக இப்படி பண்ணி தருவேன்னு சொல்ல வருங்க. ஸோ ஃபர்ஸ்ட் பர்சன்லேருந்து செகண்ட் பர்சன் மாறும்போது ஒரு சாம்பிள் ஒர்க் ரெடி பண்ணிக்கோங்க. அந்த ஒர்க் இன்ஸ்பயர் ஆகிடுச்சு அப்படின்னா ஆப்வியஸ்லி உங்களை அப்ரோச் பண்ணுவாங்க. அங்கே நீங்கள் வந்து அவங்களுக்கு உங்களோட சர்வீஸை பிச் பண்ணுங்க. அங்கே பிச் பண்ணிட்டீங்க அப்படின்னா அகைன் உங்களுக்கு செகண்ட் பர்சன் வந்துடும். செகண்ட் பர்சனோட ஒர்க் வரும், ப்ரொஃபைல் இன்னும் ஃபர்தராக பில்ட் பண்ணுவீங்க. தேர்ட் பர்சன் வரும். அதுக்கப்புறம் ப்ரொமோஷனல் ஒர்க், அந்த ப்ரொமோட் பண்ணுற ஒர்க்லாம் நீங்கள் போகலாம். ஒரு வளர்ந்து வர ஃபோட்டோகிராஃபர் இல்லை ஃபீல்டுக்குள்ள என்டர் ஆகிற ஃபோட்டோகிராஃபர் உடனே வந்து நீ ப்ரொமோட் போட்டுன்னு இன்ஸ்டால நீ ப்ரொமோட் பண்ணாதான் குரோ ஆக முடியும் அப்படின்னு சொன்னால் அவன் கேமே இப்போ ஒரு இஎம்ஐலையோ அதுலேயும் வாங்கியிருக்கான். அவன் கையில் வந்து நீ மாதம் நீ ப்ரொமோஷனுக்கு பே பண்ணு, அப்போ தான் உனக்கு வந்து பெய்டே வரும். நீ வந்து இனிஷியலாக ஏர்ன் பண்ண போகிற அமௌண்ட் இவ்வளோ தான் அப்படின்னா அதுக்குள்ள ஒரு % இன்வெஸ்ட்மெண்ட் தான் நீ பண்ண முடியும். ப்ரொமோஷனல் ஒர்க் ஆர் அதர் சர்வீசஸ் சொல்கிறேன். ஸோ அப்போ நீங்கள் வந்து இனிஷியலாக நீங்கள் என்ன பிளான் பண்ணணும்னா உங்களுக்கு ஃபர்ஸ்ட் பர்சன் தராங்கல்ல உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ், அந்த ஒர்க் தான் உங்களை வந்து உங்கள் லைஃப்க்கே அது வந்து அதுதான் உங்களோட என்ன சொல்லுவோம் போர்ட்ஃபோலியோன்னு சொல்லலாம். அதுதான் உங்களை பில்ட் பண்ண போகுது. அதை வச்சுக்கோங்க. அதை வச்சு நீங்கள் நெக்ஸ்ட் பர்சன் மூவ் பண்ணுங்க. ஒரு பர்சன் கிட்டே நீங்கள் ஒர்க் முடிக்கும் போது அதுலேருந்து ஏதாவது ஒரு 2 அவுட்புட் வந்து உங்களுக்குண்டு உங்களோட சோல் அதில் கனெக்ட் ஆகிற மாதிரி எடுத்து வச்சுக்கோங்க. அப்போ தான் வந்து நீங்கள் அதை இன்னொரு பர்சனை காட்ட முடியும், அவங்களை இம்ப்ரெஸ் பண்ண முடியும், அடுத்த ஒர்க்குன்னு போக முடியும். பிஸ்னஸாக கன்வெர்ட் பண்ணுறது இன்னைக்கு இருக்கிற காம்படிட்டிவ் ஃபீல்டில் ரொம்ப டஃப். ஏன்னா எல்லா கிளைண்ட்டுமே என்ன பண்ணுவாங்கன்னா ரேண்டமாக அவங்களோட நேம் அண்ட் வெட்டிங் டேட்டை சொல்லிட்டு ஒரு 20 பேருக்கு அதை அப்படியே ஃபார்வர்ட் பண்ணுவாங்க. 20 பேரில் நீங்கள் ஷார்ட் லிஸ்ட் ஆகணும். ஃபர்ஸ்ட் நான் சொன்ன ப்ராசஸ் அதுதான். ஃபர்ஸ்ட் நீங்கள் வந்து பில் பண்ண தான் நீங்கள் அந்த 20 பேருக்குள்ளேயே வருவீங்க. அப்புறம் தான் அவங்க கோட் கேட்குறதெல்லாம். அப்போ நீங்கள் வந்து டேரெக்டாக கிளைண்ட்டு கால் பண்ணி ஃபாலோ பண்ணலாம். கார்பரேட் கிட்ட வந்து உங்களுக்கு இருக்கிற ஒரு அட்வான்டேஜ் என்னன்னா நீங்கள் தான் ஓனர், நீங்கள் தான் ஃபோட்டோகிராஃபருமே. ஸோ நீங்கள் வந்து கிளைண்ட் கையில் சொல்லலாம், நீங்கள் யாரு கையிலையோ பேசுறீங்க, யாரோ வராங்க, அப்படி கிடையாது, நான் தான் பேசுவேன். பத்மன் பேசினா பத்மன் தான் ஸ்பாட்டில் வந்து நிற்பாரு, பத்மன் உங்ககிட்ட கம்யூனிகேட் பண்ணுவார், ஏதாவது இஷ்யூஸ்னா பத்மனை ஃபேஸ் பண்ணுவார் அப்படின்றது தான் விஷயமே. ஸோ அந்த மாதிரி நீங்கள் பண்ணும்போது உங்களுக்கு இன்னும் வந்து கிளைண்ட் கிட்ட இருந்து ஒரு கான்ஃபிடென்ட் கிடைக்கும், ஒரு குட்வில் கிடைக்கும். எல்லா ஒர்க்லையுமே சேலஞ்சிங்காக வந்து நீங்கள் ஃபேஸ் பண்ணணும். ஸோ அதுக்கு வந்து ஃபஸ்ட்டு உங்களுக்கு கிளைண்ட் உள்ளே வர கிளைண்ட் கிட்ட கம்யூனிகேட் பண்ணுங்கள். மேஜராக அதுதான். நம்ம எல்லாருமே நீங்கள் என்ன தப்பு பண்ணுறோன்னா ஒரு பெருசாக பிடிஎஃப் எல்லாம் ரெடி பண்ணுறோம், ஃபேன்சியாக வந்து டெம்ப்ளேட்ஸ் நெட்டில் இருந்து டவுன்லோட் பண்ணிடுறோம், கிளைண்ட்டுக்கு அதை அப்படியே ஃபார்வர்ட் பண்ணிடுறோம். நான் அந்த மெத்தடாலஜி ஃபாலோ பண்ணாதீங்க. ஃபேஸ் டு ஃபேஸ் கம்யூனிகேஷன் ஒரு வாய்ஸ் டு வாய்ஸ் கம்யூனிகேஷன் இருந்ததுன்னா இன்னும் பெட்டராக ஒரு கான்ஃபிடென்ட் கிடைக்கும். ஸோ இன்னைக்கு யங்ஸ்டர்ஸ் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் இந்த கொலாப் கல்ச்சரில் வந்து எல்லாமே கொலாபரேஷன் ஷூட்லேயே வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேர் பார்த்தீங்கன்னா அதில் தான் ப்ரொஃபைல் பில்ட் பண்ணுறாங்க. ஸோ இந்த கொலாபரேஷன் ஷூட்டுங்கிறது நல்லதா, இதோட ஒரு லிமிட்ஸ் அப்படிங்கிறது என்ன உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ்ல? கொலாப் வந்து ஒரு பெரிய சில்வர் லைனிங் தான். கோட்டுக்கு இந்த பக்கம் நல்லது, கோட்டுக்கு இந்த பக்கம் கெட்டதுன்ற மாதிரி. ஆப்வியஸ்லி எல்லாரும் பில் பண்ணுற மாதிரி கெரியர் நான் பில் பண்ணும்போது நானும் கொலாபில் தான் ஸ்டார்ட் பண்ணேன். டு பி ஃப்ராங்க் கொலாபில் தான் ஸ்டார்ட் பண்ணேன். எனக்கு வந்து ஃபேஷன் ஃபோட்டோகிராஃபி பண்ணணும் அப்படின்னா நீங்கள் இன்னைக்கு எத்தனை ஆட் ஏஜென்சி தெரியும் யாருக்காது அப்படின்னு கேட்டால் தெரியுமா? நிறைய பேருக்கு ஆட் ஏஜென்சியே தெரியாது. பாதி பேருக்கு எல்லாருமே ஒரு ப்ரொஃபைலை வச்சுக்கிட்டு பில் பண்ணிக்கிட்டு அவங்க இண்டிவிஜுவல் ப்ரொப்ரேட்டராக ஆகிட்டாங்க. ஸோ நான் கெரியர் ஸ்டார்ட் பண்ணும்போது ஆட் ஏஜென்சிக்கெலாம் போவோம், அப்ரோச் பண்ணுவோம், அங்கேருந்து ப்ராஜெக்ட்ஸ் வரும். அப்புறம் என்ன ஆயிடுச்சுன்னா ஓகே இண்டிவிஜுவலாக நம்மளும் சோல் ப்ரொப்ரேட்டராக வந்து ஆகிட்டோம், இனிமேல் ஃபேஷன்ஸ்லாம் பண்ணுவோம் அப்படின்னும் போது யார் அப்ரோச் பண்ணணும், எங்கே அப்ரோச் பண்ணணும்னு தெரியல. ஸோ நான் ஃபஸ்ட்டு எடுத்த ஷூட் பார்த்தீங்கன்னா சும்மா ஒரு போர்ட்ரேட் லுக் எடுக்கிறேன் அப்படின்னா
எனக்கு தெரிஞ்ச மாடல், அவங்க மாடல் கூட இல்லை. இப்போ மாடல்னா அப்போ அவங்க மாடல் கூட கிடையாது. அவங்க கீழே கேட்டு நான் வந்து ஒரு போர்ட்ரேட் லுக் பண்ண போகிறேன், நம்ம பிளான் பண்ணுவோம், சும்மா உங்ககிட்ட இருக்க கார்மெண்ட் எடுத்துக்கோங்க. நம்ம செம்மொழி பூங்கா தான் போனேன், ஆப்வியஸ்லி அங்கே தான் ஃபஸ்ட்டு போயிட்டு ஒரு 10 போர்ட்ரேட்ஸ் எடுத்துகிட்டு அதை போஸ்ட் பண்ணி அப்படி பண்ணி தான் நம்ம அங்கேருந்து ஃபர்தராக பில்ட் பண்ணோம். கொலாப் வந்து பண்ணக்கூடாதா அப்படின்னு கேட்டால் ஆப்வியஸ்லி நான் அது பண்ணவே பண்ணாதீங்க அப்படின்லாம் சொல்ல மாட்டேன். பட் அதுக்கான வரைமுறைகள் இருக்குது. நான் வந்து இப்போவுமே நான் சொல்கிறேன், ஃப்ராங்காக சொல்லணும்னா இப்போவுமே நான் கொலாப் பண்ணுறேன். பட் என்ன அப்படின்னா அதில் வந்து யாருக்குமே எந்த ஆதாயமும் இருக்கக்கூடாது, லைக் ப்ராஃபிட் பேஸ்ட் வந்து இருக்கக்கூடாது. பட் அதில் வந்து என்ன க்ரைட்டீரியானா, ஒரு பெரிய பிராண்ட் உள்ளே வந்துடும். பிராண்ட் வந்துட்டு அவங்க கார்மெண்ட் கொடுப்பாங்க, ஒரு பெரிய ஜுவல்லரி பிராண்ட் உள்ளே வந்துடும், அவங்க ஜுவல்ஸ் கொடுப்பாங்க, இதெல்லாம் அவங்க போட்டு ப்ரொமோட் பண்ணிப்பாங்க, அந்த கார்மெண்ட் சேல் பண்ணுவாங்க, ஜுவல்லரி ரெண்டலோ சேல்ஸோ அதெல்லாம் நடக்கும். அப்போ நம்ம ஏன் ஃப்ரீயாக ஒர்க் பண்ணுறோம் அப்படின்ற மாதிரி ஒரு க்ரைட்டீரியா வந்துடும். உனக்கு கரியர் பில்ட் பண்ணணும். பில்ட் பண்ணும்போது ஆப்வியஸ்லி உனக்கு யாருக்கு சோர்ஸ் தெரியாது, கேம் மட்டும் நான் வாங்கிட்டேன், கொலாப் பண்ணுறேன், ஓகே ஃப்ரெண்ட்ஸ். நான் எப்போவுமே சொன்ன மாதிரி உங்களோட ஃபர்ஸ்ட் பர்சன் தான் உங்களோட பெஸ்ட் ஃப்ரெண்ட். உங்களை சுற்றி இருக்கிற ஆளை வந்து நீங்கள் கேளுங்க. கேட்டுட்டு அவங்க குட் லுக்கிங்காக இருக்காங்க, ஒரு மாடலாக அவங்களுக்கு ஆகிறதுக்கு ஒரு கான்ஃபிடென்ட் இருக்குது அப்படின்னா அவங்கள அப்ரோச் பண்ணி சிம்பிளாக கொலாப் பண்ணுங்கள், கெரியர் பில்ட் பண்ணுங்கள். ஒரு செட் ஆஃப் கண்டென்ட் வரும், அதை வச்சு நீங்கள் போஸ்ட் பண்ணுறீங்க, ப்ரொமோட் பண்ணுறீங்கன்னும் போது கேட்பாங்க. வேற யாராவது மேக்கப் ஆர்டிஸ்ட் கேட்குறாங்களோ, ஒரு ஜுவல்லரி பிராண்ட் கேட்குறாங்க, இல்லை ஒரு கார்மெண்ட்டுக்கு கேட்குறாங்கன்னா அப்போ ஒரு மினிமல் சார்ஜஸ் ஸ்டார்டிங்கில் ஸ்டார்ட் பண்ணுங்க. அதுக்கு பேர் பாட்டர் கொலாப்னு அகைன் மாற்றிக்கிறாங்க. இப்போ நாங்கள் வந்து வேற ஏதாவது சர்வீசஸ் உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணுறோம், லைக் எங்களோட ப்ராடக்ட் உங்களுக்கு 2 ஃப்ரீயாக தரோம்னா நீங்கள் பண்ணுங்கன்ட்டு. அகைன் ப்ராடக்ட் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் ஓகே, இல்லைனா அது நம்மளுக்கு வந்து ஆப்வியஸ்லி வந்து அகைன் அனதர் கொலாப் மாதிரி தான். யாராருக்கு ஆதாயம் இருக்கோ அப்போ வந்து நீங்களும் ஒரு ஆதாயம் பெறணும், அதுதான் வந்து லாஜிக். நானும் வந்து சும்மா நீங்கள் வந்து 1000 செலவு பண்ணி அங்கே டிரான்ஸ்போர்ட்லாம் போயிட்டு நீங்கள் கேமுக்கே இஎம்ஐ கட்டுறீங்க அப்படின்னா எல்லாம் பண்ணிவிட்டு போஸ்ட் போட்டு ஒரு 100 லைக் வந்து என்ன பண்ண போகிறீங்க? 4 ஃபோட்டோ போட்டு 40 லைக் வந்துடுச்சு அப்படின்னா கெரியருக்கு அடுத்த ஸ்டெப் போகணும், அடுத்த இஎம்ஐ நீங்கள் பே பண்ணணும்னா உங்களுக்கு பிஸ்னஸ் வரணும் உள்ள. ஸோ கொலாப் பண்ணாதீங்க அப்படின்னு நான் இப்பயும் சொல்ல, கொலாப் பண்ணுங்கள். நீங்கள் பிஸ்னஸ் தேவையான கண்டென்ட்டை ரெடி பண்ணுங்கள். அதுக்கடுத்து உள்ளே வரும்போது என்னோட மினிமல் சார்ஜஸ் இது, திருப்பி ஒரு கண்டென்ட் பில்ட் பண்ணுவீங்க, திருப்பி என்னோட சார்ஜஸ் இது, அப்படியே கிராஜுவலாக க்ரோ ஆகிடுங்க. என்னன்னா எல்லாருமே என்ன பண்ணுறாங்கன்னா கொலாப்ல உள்ள என்ட்ராயிட்டு, நான் இதுக்கு முன்னாடி அந்த டீம் கிட்ட கொலாப் ஒர்க் பண்ணிட்டேன், நெக்ஸ்ட் டைம் அவங்க என்கிட்ட வராங்க, மறுபடியும் அவங்க கொலாபே கேட்பாங்க. ஒரு 2 to 3 years பேக் நீங்கள் ஒர்க் பண்ணியிருப்பீங்க, ஓகே, அப்போ நீங்கள் கரியர் பில்ட் பண்ண ஸ்டார்ட் பண்ணியிருக்கீங்க, உங்களுக்கு கண்டென்ட் வேணும், அவங்களுக்கும் வந்து புதுசாக இருந்திருப்பாங்க, ஓகே. இப்போ ஒரு 3 years பேக் அவங்க எல்லாருமே ப்ரொஃபைல் எல்லாருக்குமே பில்ட் ஆயிருக்கோங்க. அப்போ நீங்கள் வந்து ஒரு ப்ராஃபிட் ரேஷியோவில் அவங்க ஒர்க் பண்ணுறாங்கன்னா அப்போ உங்களுக்கும் ஒன்று வரணும். உங்களுக்கான ஒரு மினிமல் சார்ஜஸ் நீங்கள் கேட்கல அப்படின்னா நீங்கள் இந்த ஃபோட்டோகிராஃபிக் பிஸ்னஸாக வந்து நீங்கள் தோற்றுருவீங்க. அகைன் டெக்னீஷியனாக நீங்கள் வளர்றத தாண்டி ஒரு பிஸ்னஸ் மேனாகவும் வளரணும் நம்ம செக்டாரில், இல்லைனா சஸ்டெயின் பண்ண முடியாது கன்சிஸ்டண்ட்டாக. ஃபோட்டோகிராஃபி தான் எனக்கு வந்து எல்லாமே அப்படின்னு நீங்கள் மெயின்டைன் பண்ணணும், எனக்கு ஃபோட்டோகிராஃபி தான் மேஜர் சோர்ஸ் ஆஃப் பிஸ்னஸ் அப்படின்னா இந்த பக்கம் உங்களோட பர்சனல் லைஃப் இருக்குல்ல, அதையும் நீங்கள் பேலன்ஸ் பண்ணணும். அதுக்கு நம்மளுக்கு பணம் வேணும், ஆப்வியஸ்லி அதுக்கு நீங்கள் உழைக்கணும், ஒர்க் பண்ணணும், அதெல்லாம் தாண்டி பேமெண்ட்டும் வரணும். ஸோ அதனால் வந்து கொலாப் கெரியர் பில்ட் பண்ணுறதுக்கோ கண்டென்ட் பில்ட் பண்ணுறதுக்கோ தாராளமாக பண்ணலாம். நான் வந்து என்னன்னா இன்றைக்குமே நான் கொலாப் பண்ணுறேன் அப்படின்னா அது ரொம்ப க்ரியேட்டிவான ஒர்க், அதில் வந்து யாருக்கும் ப்ராஃபிட் எதுவும் கிடையாது. நான் பிளான் பண்ணேன், இல்லை எனக்கு தெரிஞ்ச மேக்கப் ஆர்டிஸ்ட் ஒரு மாடல் பிளான் பண்ணுறாங்கன்னா எங்கள் ஒரு 3 பேர் கூட்டம், மாடல், மேக்கப் ஆர்டிஸ்ட் அண்ட் எனக்குள்ளே வந்து ஒரு 3 பேருக்குள்ள ஒரு காமன் கம்யூனிகேஷனில் நாங்கள் பண்ணிவிட்டு எங்கள் கண்டென்ட் பில்ட் பண்ணுறது பண்ணிக்கிறோம். கொஞ்சம் ஃப்ரீ டைமில் அதை நாங்கள் பண்ணுறோம், அப்பார்ட் ஃப்ரம் இந்த முகூர்த்தம் டேட்ஸ் அதிலலாம். இது இல்லாமல் ஏதாவது ஒரு பிராண்ட் உள்ளே வருதுன்னா ஆப்வியஸ்லி நான் என்னோட சார்ஜஸ் சொல்லிவிடுவேன். ஃபோட்டோகிராஃபர்னா எனக்கு என்ன நினச்சிக்கிறாங்கன்னா, லைக் எல்லாருமே நீங்கள் ஃபோட்டோகிராஃபர் ஆகிட்டோம் அப்படின்னா சர்வீஸ் தானே, அது நீங்கள் கேம் வாங்கிட்டா உங்களுக்கு அதோட எந்த எக்ஸ்பென்ஸும் இல்லை அப்படின்றாங்க. அப்படி கிடையாது. ஃபோட்டோகிராஃப் வந்து ரொம்ப காஸ்ட் இன்வெஸ்ட்மெண்ட் தேவைப்படுற வந்து ஃபீல்டு அது. ஒரு எவ்ரி 4 years 5 years நீங்கள் ஒரு காஸ்ட் இன்வெஸ்ட் பண்ணி ஆகணும். அதுக்குள்ளே மைக்ரோ டிரான்சாக்ஷன் மாதிரி நடந்துக்கிட்டே இருக்கும், கார்ட்ஸ், மெமரி கார்ட்ஸ், அப்புறம் சின்ன சின்ன அசசரிஸ், ஃபில்டர்ஸ்னு. ஸோ சஸ்டெயின் ஆகணும்னா நீங்கள் சம்பாதிக்கணும். ஸோ அவங்க உள்ளே வரும்போது நீங்கள் கேம் தான் வச்சுருக்கீங்களே எடுத்து கொடுங்கன்னு கேட்டால் ஆப்வியஸ்லி ஒத்துக்காதீங்க. ஏன்னா நீங்கள் சர்வீஸ்க்கு, அந்த சர்வீஸ்க்கு நீங்கள் உழைப்பை போட்டிருக்கீங்க, படிச்சிருக்கீங்க, எக்ஸ்பீரியன்ஸ் கேதர் பண்ண நிறைய இடத்துல ஒர்க் பண்ணியிருக்கீங்க. அந்த சர்வீசஸ்க்கு நீங்கள் கண்டிப்பாக ஒரு பேமெண்ட்டை வாங்கணும். ஒரு பெரிய ஒரு ஆர்டிஸ்ட் கூட ஒர்க் பண்ணுறீங்க, ஒரு சினிமா ஸ்டார் கூட ஒர்க் பண்ணுறீங்க, அப்போ கொலாப் கேட்குறாங்கன்னா அந்த ஷூட் எதுக்கு எடுக்கிறாங்கன்னு ஒரு கேள்வி கேளுங்க. சும்மா ரேண்டமாக வந்து இன்ஸ்டாவில் போஸ்ட் பண்ணதான், அதுக்கு மேலே அதில் ஒன்றும் கிடையாது அப்படின்னா ஓகே. நீங்கள் சினிமா ஸ்டார் கூட ஒர்க் பண்ண போகிறீங்க, உங்களுக்கு ஒரு கண்டென்ட் கிடைக்குது, நீங்கள் வந்து ஒரு பெரிய ப்ரொஃபைல் கூட பில்ட் பண்ணுறீங்க, பண்ணலாம் தாராளமாக. அந்த ஷூட் வந்து எடுக்கிறது ஒரு பெரிய கார்மெண்ட் டிசைனர்ஸ், அவங்க வந்து அந்த கார்மெண்ட்டை சேல் பண்ண போகிறாங்கன்னா ஆப்வியஸ்லி அந்த மாடலுக்கு அவங்க பே பண்ணியிருப்பாங்க. அப்போ ஃபோட்டோகிராஃபர் மட்டும் ஏன் பே பண்ண வேணாம்? அது என்ன தான் மாடல், மேக்கப் ஆர்டிஸ்ட் எல்லாரும் ரெடியாகி வந்தாலும் அது அழகாக கேப்சர் பண்ணுறது நம்ம தானே. ஸோ அந்த இடத்துல நீங்கள் பே வந்து கேட்டு தான் ஆகணும். எவ்ரிடே வந்து ஒரு புது செட் ஆஃப் ஃபோட்டோகிராஃபர்ஸ் ஃபீல்டுக்கு என்ட்ரு ஆகுறாங்க, எல்லாருக்குமே கண்டென்ட் தேவைப்படுது. அதுவும் இந்த ஒரு பெரிய ரேட் ரேஸ் மாதிரி ஆரம்பிச்சு விட்டுட்டோம் நம்ம இன்ஸ்டாகிராமில். நம்ம கன்சிஸ்டண்டாக போஸ்ட் பண்ணணும், அதுக்கு வந்து நம்மளுக்கு அந்த லைக்ஸ், ஃபாலோவர்ஸ்லாம் அது ஏதோ ஒரு போதை மாதிரி ஆக்கி விட்டாச்சு.
ஸோ அதுக்கு எல்லாம் என்ன பண்ணுறாங்க, ரேண்டமாக ஷூட் பண்ணிக்கிட்டே இருக்கணும். வாரம் ஒரு ஷூட் நான் பண்ணணும், அது வந்து யாராவது ஒரு கொலாப் கேட்டுருவோம், அடுத்து பெய்ட் ப்ராஜெக்ட் எப்போ வருதோ வரட்டும், ஆனால் நான் இந்த வாட்டம் ஆக்டிவாக இல்லை, நான் கண்டென்ட் போடணும் அப்படின்ற மாதிரி ஆயிடுறாங்க. அதுக்கு நிறைய வேற சோர்சஸ் இருக்கு. நீங்க ஸ்ட்ரீட் ஃபோட்டோகிராஃபியோ உங்களுக்கு பேஷனட்டா தோன்ற எதுவோ அந்த மாதிரி நீங்களே போயிட்டு டிராவல் பண்ணி எடுக்க ஆரம்பிச்சிடலாம். பட் கொலாப் தான் பண்ணணும், மாடலிங் பண்றது மட்டும்தான், இந்த இன்ஸ்டாகிராம்ல வந்து மாடல் ஃபோட்டோகிராஃபி போடுறது மட்டும்தான் கல்ச்சர் அப்படின்ற மாதிரி மாற்றி விட்டனால எல்லாருமே கொலாப்லேயே ஒர்க்கில் அப்படியே ரொட்டேட் பண்ணிக்கிட்டு இருக்கோம். அது ஒரு விஷயம் சைக்கிளில் சுற்றிக்கிட்டு இருக்கோம். ஸோ பெட்டர் நீங்கள் வந்து உங்களுக்கான கரியர் பில்ட் பண்ண பிறகு சேஞ்ச் பண்ணுங்க, அடாப்ட் பண்ணுங்க, அதுக்கப்புறம் ஒரு சார்ஜஸ் பண்ணி நீங்கள் மூவ் ஆகுங்க. சிம்பிள். ஒரு 5 வருஷம் கழிச்சு ஒரு புது கேம் வாங்கணும்னா எங்கே போவீங்க? நீங்கள் 5 வருஷமும் கொலாப் பண்ணீங்கன்னா திருப்பி அம்மா அப்பா கிட்ட போய் நிற்க முடியுமா? ஆப்வியஸ்லி ஏஜ் ஆகிடும், நீங்கள் அவங்கள பார்க்குற ஏஜ் மறந்துடும். ஸோ அது ரொட்டேட் ஆகிட்டே இருக்கணும். அதெல்லாம் யோசிச்சுக்கோங்க. உங்களுக்கு எது பெஸ்ட்டுன்னு தோணுதோ அப்போ கொலாப் பண்ணுங்க. ஆதாயம் யாருக்கும் இல்லாமல் இருக்கணும். வெறும் போஸ்டாவோ லைக்ஸாவோ இருக்கும்போது அது பிரச்சனை இல்லை. அது சேல்ஸாக மாறும்போது யாராவது ஒருத்தர் மட்டும் ப்ராஃபிட் சம்பாரிச்சாங்கன்னா அது ஒரு வகையான அநீதி தான். நமக்கும் வரணும் இல்லை, நம்ம தானே அதை அழகாக எடுத்து கொடுக்குறது. ஸோ அதை மைண்டில் வச்சுக்கிட்டு ப்ராப்பராக அடுத்த வாட்டி ஒர்க் பண்ணுங்க. ஓகே, பிரசன்னா சாரோட கொஸ்டின்ஸ்க்குலாம் என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூ வந்து நான் கொடுத்துருந்தேன். ஆப்வியஸ்லி உங்களுக்கு நீங்கள் பார்த்துருப்பீங்க, உங்களுக்கும் ஒரு ஐடியா கிடச்சிருக்கும், ஒரு கிளாரிட்டி கிடச்சிருக்கும். ரொம்ப பெரிய சேஞ்சஸ் இல்லைனாலும் இந்த மாதிரி சின்ன சின்ன தாட்ஸ் அண்ட் ஐடியாஸ் வந்து கண்டிப்பாக எல்லா ஃபோட்டோகிராஃபர்ஸ் கூட ஷேர் பண்ணணுன்றது தான் என்னோட ஆசையே. ஏன்னா ஆஸ் அ கம்யூனிட்டியாக நம்ம க்ரோ ஆனதான் ஒரு ஃபோட்டோகிராஃபருக்கான அப்லிஃப்ட்மெண்ட் கிடைக்கும். நான் ஒரு ஆள் மட்டும் க்ரோ ஆகிட்டேன், ஒரு பெரிய பிரமிட் மாதிரி போட்டுட்டு உச்சத்தில் இருக்க ஆள் மட்டும் வளர்ந்துக்கிட்டே இருக்காங்க, கீழே பிரமிட் அப்படியே இருக்குது அப்படின்னா கொஞ்ச நாளில் பேஸ் நில குழஞ்சிடுச்சுன்னா கஷ்டம். ஸோ எல்லாருமே ஒரு கம்யூனிட்டியாக க்ரோ ஆகணும். ஸோ அதுக்கு வந்து உங்களுக்கான இன்புட் என்னென்ன தெரியும் தெரியாதுன்றதை தாண்டி எல்லாருக்கிட்டையும் ஷேர் பண்ணுங்கள். ஷேர் பண்ணும்போது அவங்க 2 ஐடியா சொல்லுவாங்க, அதில் நீங்கள் கற்றுக்கலாம். நான் 2 ஐடியா சொல்லும்போது நானும் கற்றுக்கிறேன். அது கிவ் அண்ட் டேக் தான் அது. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இதில் சொன்ன தாட்ஸ் எல்லாமே உங்களுக்கு ஓகே அப்படின்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே இல்லை இது இப்படி சேஞ்ச் பண்ணியிருக்கலாம்னு கமெண்ட் பண்ணுங்கள். ஆப்வியஸ்லி பிரசன்னா சார் ப்ரொஃபைல் நானும் பார்ப்பேன், நானும் கீழே ரிப்ளை பண்ணுறேன். அண்ட் என்னை விட சீனியர் அவருக்குமே நிறைய விஷயம் தெரிஞ்சிருக்கும், அவரும் உங்களுக்கு ரிப்ளை பண்ணுவார். எந்த கொரிஸாக இருந்தாலும் ஃபர்ஸ்ட் கேட்டுருங்க தைரியமாக. நம்ம அங்கேருந்து ஃபர்தராக வந்து நெக்ஸ்ட் வீடியோவில் பில்ட் பண்ணிக்கலாம். இதே மாதிரி இன்னொரு வீடியோவில் வந்து கொஸ்டின் அண்ட் ஆன்சர்ஸில் வந்து நான் உங்களை மீட் பண்ணுறேன். அது வரைக்கும் தேங்க்யூ ஃப்ரம் பத்மன் அண்ட் this is our Prasanna Venkatesh video. Padman Photography சொல்ல வேண்டேன். This is Prasanna Venkatesh YouTube channel. Okay, again thank you from Padman and என் பேஜும் பாருங்க. பிடிச்சிருந்தா கீழே கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் அண்ட் லைக் பண்ணுங்க. இன்ஸ்டாண்டில் வேணா நான் சார்களை சொல்லி ப்ரொவைட் பண்ண சொல்கிறேன். ஓகே, தேங்க்யூ.